Hi guys, TNMRP நோட்டிஃபிகேஷன் போர்ட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல வந்து வெவ்வேறு சப்ஜெக்ட் டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படிங்கிற கிரைட்டீரியால வந்து வெவ்வேறு சப்ஜெக்ட் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோ மெட்டீரியலா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுவரையும் பாத்தீங்க அப்படின்னா டயர் 1ல வந்து HAP பார்த்தோம், தென் டயர் 2, டயர் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன், ஃபார்மகாக்னசி, தென் ஃபோரன்சிக் சப்ஜெக்ட் எல்லாமே பார்த்தோம். அதோட கண்டினியூஷனா நம்ம டயர் 1ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போறோம். அதுதான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா Pharmaceuticcs. ஸோ மொத்த ஃபார்மசிக்குமே யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசூட்டிக்ஸ் சப்ஜெக்ட் தான். ஸோ மற்ற எந்த ப்ரோக்ராம் எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த சப்ஜெக்டை வந்து படிக்க மாட்டாங்க. நம்ம எக்ஸ்க்ளூசிவாக படிக்க போகிற ஒரே சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசூட்டிக்ஸ் தான். ஸோ நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்க கண்டென்ட் என்னென்ன அப்படின்னு தெரியணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னா, ஒரு சிலபஸை வந்து பக்காவாக படிக்கிறதே என்ன பண்ணணும்னா ஒரு சப்ஜெக்டே படித்ததுக்கு சமம். அது நீங்கள் வந்து சப்ஜெக்டை போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு ப்ரீஃப் ஐடியாவாக இருக்கும். கம்ப்ளீட்டாக படிச்சதுக்கு அப்புறம் சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்மரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்டில் நமக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த டீட்டெயில் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன்ஸுக்கு யூஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே போட போகிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா ஃபார்மசூட்டிக்ஸோட சிலபஸ் கண்டென்ட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் முத்து கிருஷ்ணன். ஹாய் கைஸ், ஸோ நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி இன்னைக்கு வீடியோவில் வந்து என்னன்னா ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த சப்ஜெக்டில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது நம்ம வழக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து அந்த சிலபஸ் கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓவரால் சிலபஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டாலே நமக்கு வந்து கம்ப்ளீட் சப்ஜெக்டை படித்ததுக்கான சமம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். படிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது சம்மரைஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து எப்பயுமே சிலபஸ் கண்டென்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மொத்தமாக இந்த நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை 2 பார்ட்டாக வந்து நான் படிச்சிருக்கேன். ஒன்று வந்து என்னன்னா ப்ரீ ப்ரிப்பரேட்டிவ் ஃபேஸ், இன்னொன்று வந்து ப்ரிப்பரேட்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ப்ரீ ப்ரிப்பரேட்டிவ் ஃபேஸ்னா இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இப்போ நம்ம சூட்டிக்ஸ்னால என்னன்னு தெரியும், என்னது ஃபார்முலேஷன் முழுக்க அந்த மருந்து மாத்திரைகளை வந்து ஒரு ஃபார்முலேஷனா, அதாவது டானிக்காவோ டேப்லெட்டாவோ கேப்சூலாவோ கொடுக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ஐடியா தான் வந்து என்னது இந்த சப்ஜெக்ட் ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்ட். ஸோ அப்போ அந்த ஃபார்முலேஷன் மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி டிவிஷனாக பிரிச்சிருக்கேன். டேப்லெட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்சின்ஸ் வரையும் எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒரு கிளாஸ். அதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்கள் தெரியணும். இப்போ நம்ம ஒரு மருந்து செய்ய போறோம், ஒரு டேப்லெட் செய்ய போறோம்னா அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் மெட்டீரியல், அதாவது ஒரு மருந்துல இருந்து அதுக்கு தேவையான பொருள், அதுக்கு என்னென்ன பேசிக் மேண்டேட்டரி அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரியணும். அதுதான் வந்து என்னதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்முலேஷன் செய்ய போறோங்கிற பட்சத்துல அதுக்கு என்ன தேவை பண்ணணும்னா அந்த மெடிக்கமெண்ட்டோ இல்லாட்டி அதுக்கு தேவையான அட்ஜுவன்ஸோ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராப்பர் ஃபார்முலேஷன்ல இருக்கணும். இல்லை நம்ம ஃபார்முலேஷனே வந்து செய்யும் போது என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராப்பரான நேச்சர்ல இருக்கணும். அது வந்து என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா சைஸ் ரிடக்ஷன் பண்ணிருக்கணும். தட் மீன்ஸ் ஃபைன், சில இதுக்கு வந்து ஃபைன் பவுடரா இருக்கும், சில இதுக்கு வந்து அமார்பஸ் பவுடரா இருக்கும், சில இதுக்கு வந்து என்னன்னா கோர்ஸ் பவுடரா இருக்கும், சில இதுக்கு வந்து கிறிஸ்டலைன் பவுடர் இருக்கும். அப்ப நம்ம வேணுங்கிற ஃபார்முலேஷனுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா அதோட நேச்சரை மாற்றணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைஸ் ரிடக்ஷனு, செப்பரேஷன், செக்ரிகேஷன்ஸ், அப்புறம் மிக்சிங் பண்றது, இது மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணுவோம். அப்ப அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன, அது என்ன பேசிஸ்ல ஒர்க் ஆகுது, அதோட பிரின்சிபல் என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஸோ அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து பேசிக் மேண்டேட்டரி. ஓகேவா? ஸோ அப்படி அதில் என்னென்ன வருது பண்ணோம்னா சைஸ் ரிடக்ஷன், அதாவது ஒரு கிறிஸ்டலைன் பவுடர் ஒரு பெரிய கோர்ஸ் பவுடரா வந்து ஒரு ஃபைன் பவுடரா மாத்திரம்னா அதுக்கு பேர் தான் நம்ம சைஸ் ரிடக்ஷன். அப்ப அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து செப்பரேஷன். இப்ப சைஸ் ரிடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பவுடரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைஸ் வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக பண்ணக்கூடிய டெக்னிக் தான் வந்து இந்த சைஸ் செப்பரேஷன். அதாவது ஃபைன் பவுடர் ஃபுல்லா ஒன்று, கொஞ்சம் கோர்ஸ் மாடரேட் ஃபைன் பவுடர், கோர்ஸ் பவுடர், மாடரேட் கோர்ஸ் பவுடர், இது மாதிரி நம்ம அதோட சைஸை வச்சு வெவ்வேறு விதமா பிரிக்கிறோம். அப்ப அதுக்கு என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலேஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங் பண்றதா இருக்கும். அப்ப மிக்சிங் பண்றது, ஹோமோஜினேஷன் பண்றதுக்கெல்லாம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சொல்யூஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாரிபிகேஷன் ஆர் ஃபில்ட்ரேஷன். அதுல வேற ஏதாவது ஃபைன் பார்ட்டிகளோ இல்லாட்டி வேற ஏதாவது கிறிஸ்டலைன் பவுடர் மாதிரி இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிருக்கிறது செக்ரிகேட் பண்ணா அதுக்கு என்ன தேவை, நமக்கு வந்து கிளாரிபிகேஷன் ஃபில்ட்ரேஷன் தெரியும். அப்ப அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தென் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய மருந்து வந்து வேற ஏதோ ஒரு பிளான்ட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பேர் எக்ஸ்ட்ராக்ஷன். பிளான்ட்ல எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து எடுக்கணும்னாலும் அதுக்கு பேர் என்ன பேர் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்.
அப்ப அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன பண்றது, ஒரு 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 மிக்சர் சொல்யூஷன்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் கான்ஸ்டன்ட்டா மட்டும் இல்ல ஒரு ஸ்பெசிபிக் சொல்யூஷனை மட்டும் பிரிச்சு எடுக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னா நம்ம தனியா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை பண்றது, என்னது நம்ம எடுத்த அந்த விஷயங்களை வந்து ட்ரை பண்ணி கிறிஸ்டலா மாத்துறது. இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் பிளான்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு, அதுல அந்த ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்டிலேட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அந்த மீடியத்தை மட்டும் என்ன பண்ணிடுவோம், எடுத்துருவோம். அப்போ அந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஃபைட்டோ கான்ஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும், ஒரு மாதிரி ஸ்டிக்கி நேச்சரா இருக்கும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணி கிறிஸ்டலா மாற்றுவோம். ஸோ இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ்ங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரலா எடுப்போம், அதுக்கு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேரண்டல் எடுப்போம், ஆப்தால்மிக் எடுப்போம். அப்ப ஒவ்வொரு ஃபார்முலேஷன்ஸுக்கு வந்து சில மேண்டேட் இருக்கு. இப்போ ஆப்தால்மிக் ப்ராடக்ட்டும் பேரண்டல் பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஸ்டெரிலைஸ்டு ப்ராடக்டா இருக்கும். ஆனா டேப்லெட் வந்து ஸ்டெரிலைஸ்டு என்வரான்மெண்ட்ல இருக்குமே தவிர ஸ்டெரிலைஸா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. முக்கியம் தான், பட் ஆனா பேரண்டல் அளவுக்கு என்ன கிடையாது, அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெப்டிக் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஸ்டெர்லைஸ் கண்டிஷனை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏசெப்டிக் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து பிரிஸ்கிரிப்ஷன். இப்போ மருந்தெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேஷண்ட்டை டீல் பண்ணும்போது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும், அதுல என்ன விஷயங்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கறது வந்து பார்க்கணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய நம்ம கரண்டா யூஸ் பண்ணக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டிங் தான், நம்ம வந்து காம்பவுண்டிங் செக்ஷன் தான் பிரிஸ்கிரைப் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஆல்ரெடி கமர்ஷியல் அவைலபிள் டேப்லெட்டாவோ மிக்சராவோ லோசன்ஸாவோ எல்லாமே கமர்ஷியலாக பேக்கடா இருக்கும். நம்ம அந்த ஃபார்முலேஷன் அப்படியே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஓல்டன் டேஸ்ல ஃபார்மசி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து காம்பவுண்டட் மெட்டீரியலா பேக்டு மெட்டீரியலா இருக்காது. எல்லாமே வந்து ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாமே அந்த காம்பவுண்டிங் ரூம்ல இருக்கும். அதனாலதான் ஃபார்மசில இது கம்பவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும், எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்கணும். அப்போ அது எல்லாமே என்னன்னா இந்த வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது லட்டின் டேர்ம்ஸ்ல தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ அந்த பேசிக்கான லட்டின் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரைபிங் பேட்டர்ன் என்னென்ன தெரியும். அப்புறம் மெட்ரிக் சிஸ்டம் என்னென்ன யூனிட்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கால்குலேஷன் டிஸ்பென்சிங் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண போறோம், ஒரு சஸ்பென்ஷன் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர் கால்குலேஷன் வந்து நமக்கு தெரியும். இப்போ எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ண போனா 2 மெத்தட் இருக்கு, வெட்கம் மெத்தட், ட்ரைகம் மெத்தட். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஷியோ இருக்கு. ஃபிக்ஸ்ட் ஆயில்னா என்ன ரேஷியோ, மினரல் ஆயில்னா என்ன ரேஷியோ, வால்டைல் ஆயில்னா என்ன ரேஷியோ அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த கால்குலேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி டிஸ்பென்ஸ் பண்ணணும். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்கம்பேட்டபிலிட்டிஸ் அது ரொம்ப முக்கியம். 4-5 காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா எந்தெந்த காம்பவுண்ட் எதோட மிக்ஸ் பண்ணா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணோம்னா செக்ரிகேஷன் ஆயிரும், இல்லாட்டி டீகலரேஷன் கலரேஷன் ஆகிற மாதிரி ஆகும். அப்ப அந்த விஷயங்கள்லாம் என்ன தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுதான் வந்து என்ன பண்ண இன்கம்பேட்டிஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா போசாலஜி. ஒரு ட்ரக்கு ஒரு டோசேஜ் ஃபார்ம், ஒரு ட்ரக்கோட டோஸ் என்ன, அதோட டோசேஜ் ஃபார்ம் என்ன அப்படிங்கிற ஐடியாவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ பேரஸ்டமாலா டோஸ் வந்து 500 mg தான், டேப்லெட்டா இருக்கு, சஸ்பென்ஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டோஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபேக்டர், டோஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வேற விதமான ஃபேக்டர்ஸ் என்னென்ன. உதாரணத்துக்கு ஏஜ் வச்சுக்கலாம், பாடி வெயிட் வச்சுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அடல்ட்டுக்கு 3 பேருக்கு ஒரே டோஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி அடல்ட்டுக்கே கொடுத்தாலும் லீனா இருக்கவங்களுக்கும் ஒபீஸா இருக்கவங்களுக்கும் ஒரே டோஸ் கொடுக்க முடியும். அப்ப வெவ்வேறு விதமான டோஸ் இருக்கு. அந்த டோஸ் கால்குலேஷன் என்ன அப்படிங்கறதும் வந்து என்ன தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வெட்டினரி டோஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்ஸ். இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த காம்பவுண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சாலிட்ஸ் யூஸ் பண்ணுவோம், லிக்விட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆல்காலிக் ப்ரிப்பரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கான தேவையான விஷயங்கள் எடுக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆல்கால் வந்து பாத்தீங்கன்னா 2 grams எடுங்கன்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்கால் வந்து லிக்விட், அது வந்து எப்படி கிராம்ஸா கன்வெர்ட் பண்றது. இப்போ வந்து கிராம்ஸ்ல இருந்து மெட்ரிக் சிஸ்டம் கன்வர்ஷன் வந்து என்னது கம்பல்சரியா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு 1 molar சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 molar ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், 1 molar ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம கிலோ என்னது கிராம் கணக்குல எடுக்கணும். பட் ஆனா அது இருக்கிறது வந்து என்னவா இருக்கும், லிக்விட் இருக்கும். அப்ப அந்த வால்யூம் கன்வர்ஷன் வந்து என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் கால்குலேஷன் இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் யூஸ் பண்ணும்போது, ஆல்கால் யூஸ் பண்ணும்போது ஸ்பிரிட் கால்குலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ப்ரூஃப் ஸ்பிரிட்ல இருந்து நமக்கு தேவையான டைலூஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். 5% ஆல்கால் இருக்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். எலிக்சர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன்.
அப்போ ப்ரூஃப் ஸ்பிரிட்ல இருந்து நம்ம இந்த 5% எடுக்கணும்னா எவ்வளவு வால்யூம் எடுக்கணும், இந்த டோட்டல் வால்யூம் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் பண்ணுவோம். அது நமக்கு தெரியணும். ஸோ அப்புறம் அலிகேஷன் மெத்தட், இப்போ இதே சொன்ன மாதிரி தான் ஸ்பிரிட்டுக்கான அந்த இது. ஸோ அதுக்கப்புறம் ஐசோடானிக் சொல்யூஷன் என்ன, ஹைப்போடானிக், ஹைப்பர்டானிக் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியணும். நம்ம பேரண்டல் ப்ரிப்பேர் பண்றோம்னா எல்லாமே என்ன இருக்கணும், ஐசோடானிக் சொல்யூஷனா இருக்கணும். ஈவன் ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷனா இருந்தா கூட, ஓகேவா. அப்போ அதெல்லாம் என்ன, அதுக்கு தேவையான காம்பவுண்ட் விஷயங்கள் தெரியணும். இப்போ இத்தனையும், இப்போ நம்ம சொன்ன மாதிரி வெயிட் தெரியணும், காம்பவுண்ட் தெரியணும், இன்கம்பேட்டபிலிட்டி தெரியணும், அதோட ஸ்டாண்டர்ட் செக் பண்ணணும் அப்படின்னா இதுல போய் செக் பண்ணுவோம். அதுக்கான ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் என்ன பண்ணணும்னா ஃபார்மகோபியா. இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு மாறும். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறது வந்து ஐபின்னு சொல்லுவோம், இந்தியன் ஃபார்மகோபியா அப்படின்னு. இந்தியா வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஃபார்முலேஷன், ஒரு ட்ரக்குக்கு வந்து இவ்வளவு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதும், அந்த காம்பவுண்டுக்கான ஸ்பெசிபிக் டெஸ்ட் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும் போனா இதுல இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணா கம்ப்ளீட்டா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது நம்ம பிரிச்சிருக்கிற இந்த ப்ரீ ஃபார்முலேஷன் ஸ்டெப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பேசிக்ஸ். அடுத்து பார்க்க போறதா வந்து அப்படின்னா ரியல் ஃபார்மசிக்கான ஃபார்முலேஷன். இதை வந்து எப்படி பிரிச்சிருக்கு அப்படின்னா பேஸ்ட் அப்பான் தி நேச்சர். இப்போ ஸ்டெரைல் அண்ட் நான் ஸ்டெரைல் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா சாலிட் டோசேஜ். ஸோ அதாவது நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து சாலிட் ஃபார்ம்ல ஒரு ஃபார்முலேஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்ன சொல்லுவோம், சாலிட் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து என்னது, பவுடர்ஸ். இப்போ நம்ம அசிடிட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் என்னது பவுடர் ஃபார்முக்கான எக்ஸாம்பிள்ஸ். கிரானுல்ஸ், கேச்சட்ஸ், டேப்லெட்ஸ், ட்ரைச்சுரேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸ் அண்ட் கேப்சூல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டரா இருக்க மாதிரி இருக்கும், சைஸ் ஆர்டர், பவுடர் ஃபைன் பவுடரா இருக்கும். அதுக்கப்புறம் கிரானுல்ஸா இருக்கிற மாதிரி நம்ம கமர்ஷியலா வச்சு பார்த்தா அப்படின்னோம்னா ஓஆர்எஸ் பவுடர் மாதிரி வச்சுக்கலாம். அது கிரானுல்ஸா இருக்கிறது, அதுவும் பவுடரா தான் இருக்கும். கிரானுல்ஸா மேக்ஸிமம் இப்போ கமர்ஷியலா என்ன அவைலபிளா இருக்குன்னு தெரியல. நம்ம ஈனோ வேணா பவுடர்ல இருந்து மேல வச்சுக்கலாம், ஓஆர்எஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் பவுடருங்கிற மாதிரி வச்சுக்கலாம், டஸ்டிங் பவுடர் இருக்குல்ல அதை வச்சுக்கலாம். கிரானுல்ஸ்க்கு வந்து ஈனோ பவுடரையோ இல்லாட்டி ஓஆர்எஸ் வச்சுக்கலாம். கேச்சட்ஸ் அப்படிங்கறதுலாம் இப்போ வழக்குழிஞ்சு போச்சு. கேச்சட்ஸ் இந்த டேப்லெட் ட்ரைச்சஸ்லாம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வழக்குழிஞ்சு போச்சு. டேப்லெட்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும், மல்டி லேயர் டேப்லெட்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் கேப்சூல்ஸ், சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ், ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல்ஸ், இது எல்லாமே இது கீழே வருது, சாலிட் டோசஸ் ஃபார்ம்ல வருது. அதுக்கப்புறம் லிக்விட் டோசஸ் ஃபார்ம். இப்போ லிக்விட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா அதுலயும் வெவ்வேறு டிவிஷன்ஸ் இருக்கு, இதுல நான் போடல. லிக்விட்லயும் பாத்தீங்கன்னா மோனோ பேசிக் ஃபார்முலேஷன், பைபேசிக் ஃபார்முலேஷன் அப்படின்னு. அதாவது கிளியரா ஒரே ஃபேஸா இருந்துச்சுன்னா அது மோனோபேசிக், ரெண்டு ஃபேஸா இருந்துச்சுன்னா அது வந்து பைபேசிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். மோனோபேசிக் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா சிரப் சொல்லலாம், கிளியர் சொல்யூஷனா இருக்கும். பைபேசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சஸ்பென்ஷன், அதாவது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ரிகேட் ஆகி கீழே நிக்கிற மாதிரி இருக்கும், சஸ்பெண்ட் ஆகி நிற்கும். நம்ம அதுக்கப்புறம் ஷேக் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த இதை வந்து ரெண்டு இதாக பிரிப்போம். அப்போ மொத்தமா இதுல என்னென்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மிக்சர், சிரப், எலிக்சர், கார்கிள்ஸ், அதாவது மவுத் வாஷ் பண்றோம்ல அதுதான் கார்கிள் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் மவுத் வாஷஸ், அதுக்கப்புறம் த்ரோட் பைன்ஸ், தொண்டையில வந்து இது பண்றது த்ரோட் பைன், டச்சஸ், இயர் டிராப்ஸ், நாசல் டிராப்ஸ், ஸ்ப்ரேஸ், லினிமெண்ட், லோஷன், சஸ்பென்ஷன், எமல்ஷன், இது எல்லாமே இது கீழே வருது, லிக்விட் டோசஸ் ஃபார்ம்ல வருது. அதுக்கப்புறம் செமிசாலிட். செமிசாலிட் என்னது, கொஞ்சம் பிசு பிசுப்பா ஒரு மாதிரி கிரீமி மாதிரி இருக்கக்கூடியது. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆயின்மெண்ட்ஸ், கிரீம்ஸ், பேஸ்ட், ஜெல்லிஸ், பவுல்டிஸ், சப்போஸ்டிஸ் அண்ட் பெசரிஸ், இது எல்லாமே எதுக்குள்ள வருது, செமி சாலிட் டோசஸ் ஃபார்ம்ல வருது. தென் காஸ்மெட்டிக் ப்ரிப்பரேஷன், டென்டல் அண்ட் காஸ்மெட்டிக் ப்ரிப்பரேஷன்ல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டென்ட்ரிஃபேசஸ், வேற ஒன்றும் இல்லை, நம்ம பவுடர் தான், டூத் பவுடர் தான் சொல்றோம், டென்ட்ரிஃபேசஸ். ஃபேசியல் காஸ்மெட்டிக்ஸ், ஃபேசியல்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன்ல இருந்து கடைசி போடக்கூடிய ஷைனர் வரை எல்லாமே ஃபேசியல் காஸ்மெட்டிக்ஸ் வந்துடும். டியோட்ரன்ஸ், ஆன்டிபெர்ஸ்பிரன்ஸ், ஸ்வெட்டிங்கை கரைக்கிறதுக்காக, தென் ஷாம்பூஸ், ஹேர் ட்ரெஸ்ஸிங்ஸ், ஹேர் ரிமூவர்ஸ், இது எல்லாமே இது கீழே வருது, காஸ்மெட்டிக்ஸ் கீழே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெரைல் டோசேஜ் ஃபார்ம். இந்த ஸ்டெரைல் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்ல இருக்கணும், அந்த ஃபார்முலேஷனுமே ஸ்டெரைலா இருக்கணும். பிகாஸ் அது எல்லாமே டைரக்டா வந்து என்ன செல்லுலார் லெவலில் கான்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதான். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ரூட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான இதுவுமே வந்து கம்பல்சரி ஸ்டெரைல் ஃபார்ம்ல இருக்கணும். அதுவும் பர்டிகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐவி ஃப்ளூயிட்ஸ், இப்ப நம்ம டைரக்டா ஐவில கொடுக்கலாம், பிளட் ஸ்ட்ரீம்ல கொடுக்க போறோம். அப்ப அதெல்லாம் வந்து என்னன்னா கம்பல்சரி என்ன இருக்கணும், ஸ்டெரைல் கண்டிஷன் ஆகணும். இன்கேஸ் ஸ்டெரைல் இல்லைன்னா ஏன்னா ஈஸியா செப்சிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ பேரண்டல் நியூட்ரிஷன்ஸ், டயாலிசிஸ் ஃப்ளூயிட், ஸ்டெரிலிட்டி டெஸ்டிங் வந்து என்ன பண்ணிக்கலாம், கம்பல்சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பர்டிகுலர் மேட்டர் மானிட்டரிங் வந்து அந்த சொல்யூஷன் இப்போ ஐவில கொடுக்குறோம், இன்ஜெக்ஷன்ல கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அது வந்து கிளியர் சொல்யூஷனா இருக்கணும்.
அதுல வந்து ஏதாவது ஃபைன் பார்ட்டிகள் வந்து என்ன ஆகக்கூடாது, இருக்கக்கூடாது, சஸ்பெண்ட் ஆகிருக்குமே, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான் பர்டிகுலேட் மேட்டர் மானிட்டரிங் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து ஃபால்ட்டி சீல் பேக்கேஜிங் இல்லாமல் சீல்லாம் வந்து பக்காவா டேம்பர் ப்ரூஃபோட இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஸ்டெரைல் டோசஸ் ஃபார்முக்கான ஒரு பேசிக் விஷயங்கள். தென் ஆப்தால்மிக் ப்ராடக்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்தால்மிக் ஆயின்மெண்ட் ஆகட்டும், ஆப்தால்மிக் டிராப்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே என்ன இருக்கும், அதுவும் ஸ்டெரைல் கண்டிஷனில் தான் இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி, அதுக்கான அடிட்டிவ்ஸ் என்ன, ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும், எப்படி ஸ்டெரிலிட்டி டெஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன இருக்கணும், நம்ம வந்து கம்பல்சரியா தெரிஞ்சுக்கணும். அட் லாஸ்ட் இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின்ஸ், டாக்ஸாய்ட்ஸ், சீரா, ஆன்டிசீராஸ், இது எல்லாமே வந்து எதுக்குள்ள வரும்னா இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட்ல வரும். ஸோ அதோட ப்ரிப்ரேஷன்ஸ், அதோட ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரியணும். அது போக அந்த ஆயுர்வேதிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சில ஃபார்முலேஷன்ஸையும் சில பேசிக் ஐடியா தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ இனிமேல் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து இன்னும் அடுத்து ஃப்ரீக்வெண்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.